இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாக் ரிலேட்டட் சம்ஸ் வந்தால் அதை எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிளாக்கில் என்ன எத்தனை முள் இருக்கும், ஹவர் ஹேண்டுன்னு இருக்கும், அது இருக்கிறதுலே சின்னதாக இருக்கும். மினிட் ஹேண்ட் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் செகண்ட்ஸ் ஹேண்ட், அதாவது செகண்ட்ஸ் காட்டுறதுக்கு ஒரு முள் இருக்கும். ஸோ 3 முள் இருக்கும். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டைம் கால்குலேட் பண்ணுவோம். இப்போது இந்த சம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு இந்த செகண்ட்ஸ் ஹேண்ட் வந்து பெருசாக யூஸ் ஆகாது. மினிட் ஹேண்ட் அண்ட் ஹவர் ஹேண்ட் இந்த ரெண்டு பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பேசுவோம் இந்த டாப்பிக்கில். ஓகேவா? ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நம்மளுக்கு ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் இந்த ரெண்டு பற்றி மட்டும்தான் பேசுவோம். ஓகேவா? இப்போது இந்த கிளாக்கோட ஷேப் எப்படி இருக்குது? ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. அப்போது இதை ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணணும்னா அது எவ்வளோ டிகிரி கிராஸ் பண்ணியிருக்கோம்? 360 டிகிரி கிராஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போது மினிட் ஹேண்ட் வந்து இந்த 360 டிகிரியை எவ்வளோ நேரத்தில் கிராஸ் பண்ணும்? 1 ஹவரில். 1 ஹவருக்கு அது ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணியிருக்குமா மினிட் ஹேண்ட்? ஸோ 1 ஹவரில் அது 360 டிகிரி. 1 ஹவர்னால் என்ன? 60 மினிட்டில் அது 360 டிகிரி பண்ணியிருக்கும். எது? மினிட் ஹேண்ட். ஓகேவா? இப்போது ஹவர் ஹேண்ட் என்ன கிராஸ் பண்ணியிருக்கோம்? ஹவர் ஹேண்ட் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ போயிருக்கும்? இப்போது 1 மணிலேருந்து 2 மணிக்கு போகுதுன்னா ஹவர் ஹேண்ட் வந்து இந்த சின்ன பார்ட்டை மட்டும்தான் கிராஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போது இது என்ன டிகிரியாக இருக்கும்? இப்போ இந்த ஃபுல் சர்க்கிள் வந்து 360 டிகிரி. இதில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4ன்னு 12 பார்ட்ஸாக இந்த கிளாக் டிவைட் ஆகிருக்குது. அப்போது ஒரு பார்ட் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஹோல் பார்ட் 360 டிகிரி. ஒரு பார்ட் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 360 டிவைடட் பை 12 ஈக்குவல் டு 30. அப்போது 360 இது எத்தனை பார்ட்டாக டிவைடாக இருக்குது? 12 பார்ட். ஸோ அப்போ நான் 12ஆல் டிவைட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஒரு பார்ட்டோட இது மட்டும் கிடைக்குமா? அப்போ அந்த ஒரு பார்ட் எவ்வளோ? 30 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அதாவது இந்த 1லேருந்து 2க்கு வரணும்னா இது என்ன டிகிரினா இந்த ஆங்கிள் 30 டிகிரி. ஓகேவா? அப்போது ஹவர் ஹேண்ட் வந்து 1 ஹவருக்கு, அதாவது 60 மினிட்க்கு எவ்வளோ கிராஸ் பண்ணும்? 30 டிகிரி. ஓகேவா? அப்போது மினிட் ஹேண்ட் வந்து 60 மினிட்க்கு 360 டிகிரினா 1 மினிட்க்கு எவ்வளோ பண்ணும்? 1 மினிட்க்கு என்ன பண்ணுவோம்? இந்த 360 அப்படியே 60ஆல் டிவைட் பண்ணுவோமா? ஸோ 6 டிகிரி. அப்போது 1 மினிட்க்கு இது 6 டிகிரி கிராஸ் பண்ணும். எது? மினிட் ஹேண்ட் வந்து 1 மினிட்க்கு 6 டிகிரி கிராஸ் பண்ணும். அதே போல் ஹவர் ஹேண்ட் வந்து 1 மினிட்க்கு என்ன பண்ணும்? 1 மினிட்க்குனா இந்த 30யை இந்த 60ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 மினிட்க்கு அது ½ டிகிரி. ஓகேவா? அப்போது இது ரொம்ப முக்கியம். அதாவது 1 மினிட்க்கு இது 6 டிகிரி கிராஸ் பண்ணும். ஹவர் ஹேண்ட் 1 மினிட்க்கு ½ டிகிரி கிராஸ் பண்ணும். புரிஞ்சுதா? அதாவது 1 மினிட்க்கு மினிட் ஹேண்டாக இருந்துச்சுன்னா எத்தனை டிகிரி? 6 டிகிரி. ஹவர் ஹேண்ட் ½ டிகிரி. ஓகேவா? இதை யூஸ் பண்ணி நம்ம பின்னாடி சம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இந்த கிளாக்கை பொறுத்தவரை என்னென்ன மாதிரி சம்ஸ் வரும்னா ஆங்கிள் பேஸ்டு. அதாவது ஒரு டைம் கொடுத்துட்டு அந்த டைமுக்கு என்ன ஆங்கிள் இருக்கும், அந்த டைமுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் கேட்பாங்க. ரெஃப்ளெக்ஷன் ஆங்கிள் கேட்கலாம், இல்லை நார்மல் ஆங்கிள். அது நம்ம சம்ஸ் பார்க்குறப்ப அந்த டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். அண்ட் டிஃபெக்டிவ் கிளாக், அதாவது ஒரு கிளாக் வந்து 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஓடுது, 5 நிமிஷம் ஸ்லோவாக போகுது, அந்த மாதிரி டிஃபெக்டிவான கிளாக் பற்றி சம்ஸ் இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ரொட்டேஷன்ஸ் டஸ் தி ஹவர் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் கம்ப்ளீட் இன் 96 ஹவர்ஸ்? அதாவது என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி ரொட்டேஷன்ஸ், எத்தனை ரொட்டேஷன். எதை கேட்டிருக்காங்க? ஹவர் ஹேண்ட். ஹவர் ஹேண்ட் வந்து எத்தனை ரொட்டேஷன் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ நேரத்தில்னா 96 ஹவர்ஸில். இப்போது மினிட் ஹேண்ட் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு? 1 ஹவரில் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணிடும். ஓகேவா? இதுவே ஹவர் ஹேண்ட் வந்து 1 ஹவருக்கு எவ்வளோ போகும்? இப்போது 1 மணிலேருந்து 2 மணிக்குனா இவ்வளோ தூரம் தான் அது கிராஸ் பண்ணும். 2 மணிலேருந்து 3 மணினா இந்த தூரம் மட்டும்தான் அது கிராஸ் பண்ணும். அப்போது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் அது பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? இங்கேருந்து இது வரைக்கும் 1 ஹவர் 2 ஹவர், அப்படி பார்த்தா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஹவர் ஹேண்ட் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம் ஆகும். புரியுதா? ஸோ ஹவர் ஹேண்டுக்கு வந்து ஒரு ஃபுல் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம்? 12 ஹவர் தேவை. இப்போ கேட்டிருக்கிறது என்ன? 96 ஹவர்ஸ்க்கு அது எத்தனை ரொட்டேஷன் பண்ணியிருக்கும்னு. ஒரு ரொட்டேஷனுக்கு அதுக்கு தேவையான நேரம் 12 ஹவர். அப்போ 96க்கு எவ்வளோ நேரம் தேவைன்னா என்ன பண்ணும்? 96ஐ 12ஆல் டிவைட் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடச்சிடுமா? ஸோ இதுக்கு டிவைட் பண்ணால் 8. ஸோ ஒரு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு 12 மணி நேரம், 96 பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த 96ஐ நான் 12ஆல் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு 8. அப்போது 96 மணி நேரத்தில் எத்தனை ரொட்டேஷன் பண்ணியிருக்கோன்னா 8 தடவை சுற்றி வந்திருக்கும். ஓகேவா? அப்போ என்னோட ஆன்சர் 8. ஓகேவா?
ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். By looking in a mirror, it appears that it is 6:30 in the clock. What is the real time? அதாவது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மிரரில் பார்க்குறப்போ அது 6:30 மணின்னு காட்டுதான். அப்போது ரியலில் அது என்ன டைமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த சம்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் பண்ணலாம். மிரரில் பார்க்குறப்ப என்ன டைம் இருக்குன்னு சொன்னாங்க? 6:30. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? மிரர் இமேஜில் 6:30ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி இருக்கும்? 13 இருந்தால் மினிட் ஹேண்ட் எங்கே இருக்கும்? 6க்கு நேராக இருக்கும். ஓகேவா? ஹவர் ஹேண்ட் எங்கே இருக்கும்? அதுவும் 6க்கு நேராக இருக்குமா இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்குமா? ஓகே, குட். கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஏன்னா 6க்கு நேராகவே இருக்காதுல்ல. இந்த ½ அன் ஹவருக்கு கொஞ்சம் மூவ் ஆகிட்டே வந்திருக்கும் இல்லையா? ஆனால் அப்போ தான் அடுத்து இன்னொரு ½ அன் ஹவரில் ஒரு 7 கிட்ட போகணும். அப்போது கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி. இது ஹவர் ஹேண்ட், இது மினிட் ஹேண்ட். இது இது என்னது? மிரர் இமேஜில் பார்க்க 6:30 மாதிரி இருக்குது. அப்போது ரியலில் எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாஸில் எப்படி பார்த்துருக்கோம்? மிரர் இமேஜை பொறுத்தவரை இப்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா அங்கே ரைட் ஹேண்ட் சைட், அங்கே ரைட் ஹேண்ட் சைட்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்போ நான் இதை எந்த சைட் போடணும்? ஹவர் ஹேண்டை ரைட் ஹேண்ட் சைடில் போடணும். இது ஸ்ட்ரைட்டாக மிடில் இருக்குது. ஸோ அப்படியே வந்துடும். அப்போது இது என்னது? இந்த கிளாக் என்னது? ரியல் இமேஜ். இது மிரர் இமேஜில் 6:30ன்னு தெரியுது. அப்போ ரியலில் அது என்னவாக இருக்கும்? 5:30. ஓகேவா? அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 5:30. புரிஞ்சுதா? மிரர் இமேஜில் லெஃப்ட் சைடு இருக்குது. அப்போது ரியலில் அது ரைட் சைடு இருக்கும். ஸோ ஹவர் ஹேண்டை நான் இந்த சைட் போட்டிருக்கேன். இது மிடில் இருக்கிறது அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே தான் இருக்கும். இங்கே எப்படி இருக்கோ அதே போல் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போது ரியலில் அதோட டைம் 5:30. ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். What will be the angle between hour hand and minute hand if clock shows 8:30 PM? அதாவது கிளாக் 8:30 மணி காட்டுறப்போ மினிட் ஹேண்ட் அண்ட் அவர் ஹேண்ட் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது புரிஞ்சுதா? 8:30 மணிக்கு ரெண்டு முள்ளுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகே, அப்போ இப்போது 8:30 மணிக்கு மினிட் ஹேண்ட் எங்கே இருக்கும்? அரைனா 6க்கு நேராக இருக்குமா? ஸ்ட்ரைட்டாக எக்ஸாக்டாக. ஹவர் ஹேண்ட் எங்கே இருக்கும்? அது 8க்கு நேராக இருக்குமா இல்லை 8ஐ விட கொஞ்சம் தள்ளி இருக்குமா? ஏன்னா இங்கே அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ 8ஐ விட்டு அது கொஞ்சம் மூவ் ஆகி போயிருக்கும். அப்போது 8க்கு நேராக இருக்காது, கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஆனால் அந்த பிளேஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ 8ஐ விட்டு கொஞ்சம் தள்ளி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா, இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க இந்த ஆங்கிள் எவ்வளோ, இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த சமம் நம்ம 2 விதமாக சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இன்னொன்று ஃபார்முலா இல்லாமலும் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா இல்லாமல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சப்போஸ் ஃபார்முலா மறந்துட்டா கூட இந்த மெத்தடில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண தெரியும் நமக்கு? இந்த ஒரு பார்ட்டோட டிகிரி எவ்வளோ? 30. அப்போ இந்த பார்ட்டோட டிகிரி 30. ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதிலேருந்து இது வர என்ன ஆங்கிளோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த 6லேருந்து இது வரைக்கும் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். இது 30ன்னு தெரியும் ஒரு பார்ட்டு, அடுத்த பார்ட் 30. அப்போ மொத்தமாக 60. இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பார்ட். இது தானே நமக்கு தெரியாது. ஃபுல்னால் 13 போட்டுடலாம். ஆனால் இப்போ இது எவ்வளோ கிராஸ் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? ஹவர் ஹேண்ட் 1 மினிட்க்கு எவ்வளோ போகும்? ½ டிகிரி போகுமா? அப்போது இங்கே எவ்வளோ மினிட் ஆயிருக்கு? 8ஐ தாண்டி எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ எத்தனை மினிட்? 30 மினிட். அப்போ 30 1க்கு ½ 30க்கு 15. புரியுதா? அப்போது எவ்வளோ தாண்டி இருக்கும்? எத்தனை டிகிரி தாண்டி இருக்கும்? 8ஐ விட்டு 15 டிகிரி 8ஐ விட்டு தாண்டி இருக்கும். அப்போ இந்த இடம் என்னது? 15 டிகிரி. புரியுதா? 8ஐ விட்டு ஹவர் ஹேண்ட் எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும்? 15 டிகிரி தள்ளி இருக்கும். புரிஞ்சுதா? ஏன்னா ½ தானே. நீங்கள் இது கூட வேணாம், இது மறந்துட்டா கூட இன்னொன்று எப்படி யோசிக்கலாம்? பாதி வந்துருக்குது, ஃபுல் இதுக்கு 30 டிகிரி கிராஸ் பண்ணும். இங்கே ½ அன் ஹவருக்கு அப்போ எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கோம்? 15 டிகிரி தானே கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்படியும் நீங்கள் யோசிக்கலாம். ஓகேவா? இது மறந்துட்டாலும் சொல்கிறேன். புரியுதா? ஃபுல் இதுக்கு அதாவது 1 ஹவருக்கு அது 30 டிகிரி கிராஸ் பண்ணுது. அப்போ 30 மினிட்ஸ்க்கு எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கோம்? 15 டிகிரி தானே இது கிராஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ப்ளஸ் 15. அதாவது இந்த பார்ட் 30, இந்த பார்ட் 30, இந்த பார்ட் 15. அப்போ எனக்கு டோட்டலாக 75 டிகிரி. அப்போ இந்த இடத்துல இது மேக் பண்ணுற ஆங்கிள் 75 டிகிரி. ஓகேவா? புரிஞ்சுதா? இது நம்ம நார்மல் மெத்தட். ஃபார்முலா யூஸ் பண்ணினா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எப்படின்னா 30 ஹவர் மைனஸ் 11/2 மினிட். இந்த மாடுலஸ்க்கு மீனிங் என்னென்னா, இதுக்குள்ளே நெகட்டிவ் வந்தாலும் அந்த வேல்யூவை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். இப்போ இங்கே 30 கிட்ட என்ன போடணும்? ஹவர் என்னது கொடுத்துருந்தாங்க? ஹவர் 8ன்னு கொடுத்துருக்காங்களே, அந்த 8ஐ இங்கே போட்டுக்கோங்க. மைனஸ் 11/2 இன்ட்டு இங்கே என்ன போடணும்?
மினிட் எவ்வளோ 30. ஸோ அந்த 30யை இங்கே போட்டுக்கோங்க. இப்போ அதை கேன்சல் பண்ணால் 15, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 240 மைனஸ் ஓகே அண்ட் 11 into 15 165. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 75 டிகிரி. ஓகேவா? அண்ட் இதில் இன்னொரு மாதிரியும் கேட்கலாம். இப்போது இதில் ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. இதே ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா அது என்ன மீன்னா இந்த இடத்த கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆங்கிள்னால் இந்த ரெண்டு முள்ளுக்கும் நடுவில் இருக்குது, ரெஃப்ளெக்ஸ்னால் அந்த அவுட்டர் ஸ்பேஸில் இருக்க ஆங்கிள். அப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 360ல் அந்த 75 மைனஸ் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடச்சிருமா? ஸோ ஆங்கிள் கேட்டிருக்காங்களா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு இப்போ ஆங்கிள்னால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அடுத்து 360ல் இந்த 75 மைனஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடணும். ஓகேவா? இந்த ரெண்டு மெத்தட்லையும் மேக்ஸிமம் ஆன்சர் எப்போவும் வரும். சம்டைம்ஸ் ஃபார்முலா மெத்தடில் போகிறப்ப ஆன்சர் 180க்கு மேலே வரலாம். அதில் என்ன அப்படின்னா இப்போ நார்மலாக ஆங்கிள் இருக்கு இல்லையா, ஆங்கிள்னு கேட்டால் அது எப்போவுமே ஒன்று ஈக்குவல் டு 180 இருக்கும், இல்லை லெஸ் தென் 180 இருக்கும். 180யோட கம்மியாக இருக்கும், இல்லை ஈக்குவல் டு 180 இருக்கும் ஆங்கிள் எப்போவும். 180க்கு மேலே வேல்யூ வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் தான் எப்போவும் 180க்கு மேலே இருக்கும். அப்போது ஃபார்முலா மெத்தடில் போடுறப்பையும் நார்மல் மெத்தடில் போடுறப்போ ஒரு ஆன்சர், ஃபார்முலா மெத்தடில் போடுறப்போ ஒரு ஆன்சர் சில சமயம் வரும்னு சொன்னேன் இல்லையா. அப்படி வந்துச்சுன்னா என்ன மீனிங்னா அது 180க்கு மேலே இருந்ததுன்னா என்ன மீனிங்னா நமக்கு கிடச்சிருக்கிறது ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னு மீனிங். அப்போ என்ன பண்ணணும்? ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் நார்மல் ஆங்கிள் கிடச்சா 360ல் மைனஸ் பண்ணால் நமக்கு ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடைக்கும். த சேம் வே ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கிடச்சிச்சுன்னா அதையும் 360ல் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு நார்மல் ஆங்கிள் கிடச்சிடும். புரியுதா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்முலா மெத்தடில் போடுறப்ப எனக்கு ஆன்சர் வந்து 270 டிகிரின்னு கிடச்சிருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணும்? இது என்னது 270னா 180க்கு மேலே இருக்குது. 180க்கு மேலே இருந்தால் என்ன அர்த்தம்? ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணணும்? நார்மல் ஆங்கிள் வேணும்னா நான் என்ன பண்ணணும்? 360ல் மைனஸ் பண்ணணும். 360ல் இந்த 270 மைனஸ் பண்ணிட்டா 90. அப்போ என்னோட ஆன்சர் 90 டிகிரி. ஓகேவா? புரிஞ்சுதா? 180 இல்லாட்டி 180க்கு கீழே இருந்தால் தான் அது ஆங்கிள், அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அது ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள். ஸோ அதை பொறுத்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன, ஆங்கிள் கேட்டிருக்காங்களா ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்களான்னு கேட்டு அதுக்கு பொறுத்து ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். How many times do the hands of a clock make a right angle with each other during 24 hours? அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 ஹவர்ஸில் இந்த ரெண்டு ஹேண்டும் எத்தனை தடவை ரைட் ஆங்கிள் மேக் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டைமே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஹவருக்கு எத்தனை தடவை ரைட் ஆங்கிள் வரும் அப்படின்னா, இப்போ ஒரு ஹவர் ஹேண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி 2 டைம்ஸ் அது ரைட் ஆங்கிள் மேக் பண்ணும். அதாவது ஒரு ஹவருக்கு அது எங்கே வேணாலும் இருக்கலாம். இப்போ 4 மணி நேரம் இப்படி இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை ரைட் ஆங்கிள் அது மேக் பண்ணலாம். அதாவது முள் அந்த பக்கம் இருக்கப்போ, இதுக்கு முன்னாடி இருக்கிறப்போ, இதுக்கு அடுத்து இருக்கிறப்போ, ரெண்டு விதமாக ஒரு ஹவருக்கே அப்போது அது 2 தடவை ரைட் ஆங்கிள் மேக் பண்ணும் இல்லையா. இப்படி வரும் இல்லையா அந்த முள் கிராஸ் பண்ணி வரப்போ அப்போது ஒரு ஹவருக்கு அது 2 தடவை ரைட் ஆங்கிள் மேக் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு ஹவருக்கு 2 தடவை அது ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 24. ஸோ இன்ட்டு 2 போட்டு 48ன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அது என்னன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த 12 மணிக்கு வச்சுக்கலாம். 12 மணியில் இருந்து அது ஃபஸ்ட்டாக எப்போ ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது, அது எந்த டைமுக்கு மேக் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நமக்கு என்ன தெரியும்? மினிட் ஹேண்ட் வந்து 1 மினிட்க்கு 6 டிகிரி போகும். ஸோ அதை நான் 6t1 எழுதிக்கிறேன். மைனஸ் ஹவர் ஹேண்ட் வந்து எவ்வளோ போகும்? 1 மினிட்க்கு ½ டிகிரி போகுமா? அந்த ஹாஃபை நான் வந்து 0.5 எழுதிக்கலாம் இல்லையா. ½ டிகிரியே ஹாஃபை வந்து 0.5ன்னு எழுதலாமா? அதனால அப்படி நான் எழுதியிருக்கேன். ஸோ t1 ரெண்டும் சேம் டைமாக தானே இருக்கும். ரெண்டு டைமில் இது 90 டிகிரி இருக்கும். அப்போது இப்போ நான் என்ன பண்ணலாம்? இது ரெண்டு மைனஸ் பண்ணால் எனக்கு 5.5 t1 is equal to 90 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ t1 is equal to இந்த 90யை இந்த 5.5ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு ஒரு டைம் கிடச்சிரும் இங்கே. ஸோ இப்போ நான் இதை டிவைட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே 5.5ன்னு இருக்கதை நான் வந்து 11/2ன்னு எழுதலாமா? ஏன்னா 11/2 டிவைட் பண்ணால் எனக்கு 5.5 கிடைக்கும். ஸோ நான் அதை இந்த மாதிரி எழுதிக்கேன். அப்போ இந்த 2 வந்து ரெசிப்ரோக்கலாக பண்ணுறப்ப மேலே போயிடும். அப்போ என்ன வரும்? 180/11. இப்போ இதை டிவைட் பண்ணுறத விட எனக்கு இது டிவைட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கீழே இருக்கிறது ரவுண்ட் நம்பராக இருக்குது, டெசிமலாக இல்லாமல். ஸோ நான் அதுக்காக இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். அப்போது 180 நான் 11ல் இப்போ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன? ஃபஸ்ட்டு 1 கிடைக்கும், போட்டுடுறேன். 70க்குள்ளேனா 6 டைம்ஸ் இருக்குது, 66. 4 ரிமைண்டர் இருக்குது இல்லையா. இப்போ இதை நான் எப்படி எழுதிப்பேன்னா மிக்சட் நம்பராக எழுத போகிறேன். 16 கோஷியன்ட்டில் ரிமைண்டரை எங்கே போடுவோம்? மேலே போடுவோம். அண்ட் கீழே இந்த 11. ஓகேவா? இப்போது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 12 தாண்டி இந்த 16 மினிட்
4/11 இருக்கிறப்போ அது வந்து ரைட் ஆங்கிள், அந்த ரெண்டு முள்ளும் ரைட் ஆங்கிளில் இருக்குன்றது தான் இது மீனிங். அதாவது ஃபஸ்ட்டு அது எப்போ ரைட் ஆங்கிள் மேக் இது அதாவது 12 மணிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா, 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டாக அது எப்போ ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா 12 தாண்டி 6 minute 4/11 இருக்கிறப்போ அது ஃபஸ்ட் டைமாக ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ அப்போ அது ஃபஸ்ட் டைமாக எப்போ ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது? 16 minute 4/11க்கு. அதை இங்கே நான் நோட் பண்ணிக்கிறேன், 16 minute 4/11க்கு. இப்போது அதே 1 ஹவருக்குள்ள அது திரும்ப செகண்ட் டைமாக எப்போ ரைட் ஆங்கிள், எவ்வளோ நேரம் கழிச்சு செகண்ட் டைமாக அது ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போது ஃபஸ்ட் டைம் அது எப்போ ரைட் ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கும்? 12 தாண்டி 16 minutes சம்திங்கில். அப்போ எப்படி இருக்கும்? சின்ன முள் எங்கே இருக்கும்? 12ஓட கொஞ்சம் தாண்டி இருக்கும். ஓகேவா, அது எங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஓகே, நான் இப்படி போட்டுக்கிறேன். அடுத்து இது 16 சம்திங், 16 விட கொஞ்சம் தாண்டி இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு 12 தாண்டி ஃபஸ்ட் டைமாக இந்த டைமுக்கு தான் அது ரைட் ஆங்கிள் மேக் பண்ணுது. அப்போ அடுத்த ரைட் ஆங்கிள் அது எப்போ மேக் பண்ணும்? அப்போது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி வந்துடும் இல்லையா, இப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி. ஸோ அது எந்த டைம்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதாவது எந்த டைமுக்கு இது ரைட் ஆங்கிள், இதுவும் எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை இப்போ நம்ம செக் பண்ணலாம். இதுக்கும் இந்த சேம் தான் போட போகிறோம். அந்த ரெண்டாவது ரைட் ஆங்கிள் இந்த டைமில் மேக் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் அதே மாதிரி 61 மைனஸ் 0.5t1 போட்டேன்னா எனக்கு இந்த இடம் கிடைக்குமா? இந்த இடம் தான் கிடைக்கும். அதே போல் சேம் ஃபார்முலா இதுக்கு போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த இடம் கிடைக்கும். இந்த இடம் எனக்கு வேணுமா? எனக்கு தேவை இந்த இடம். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஒரு 360ல் இது ரெஃப்ளெக்சிவ் ஆங்கிள் மாதிரி கிடச்சிருது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தடவை ஃபார்முலாவில் 360ல் நான் மைனஸ் பண்ண போகிறேன். 360 மைனஸ் அந்த 6t2, இது ரெண்டாவது தடவைன்றதுனால t2ன்னு எடுத்துக்கிறேன், ப்ளஸ் 0.5t2. அங்கே ப்ளஸ் இருந்தது இங்கே மைனஸ், அங்கே மைனஸ் இருந்தது இங்கே ப்ளஸ். ஓகேவா, அப்படியே ஆப்போசிட்டில் வருது. இஸ் ஈக்குவல் டு இப்போ இது 90 டிகிரியில் இருக்கும். புரியுதா? நான் சேம் ஃபார்முலா போட்டேன்னா எனக்கு இந்த ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா, 270 டிகிரி கிடைக்கும். எனக்கு அது வேண்டாம், எனக்கு வேண்டியது 90 டிகிரி. அதனால நான் 360ல் மைனஸ் பண்ணால் தான் எனக்கு அது கிடைக்கும். ஸோ இந்த இதுக்கு இந்த ஃபார்முலா. அப்படி நான் பண்ணுறப்போ இப்போ என்ன கிடைக்கும்னா இது ரெண்டு மைனஸ் பண்ணால் மைனஸ் 5.5t2 இஸ் ஈக்குவல் டு இது இந்த சைட் போகிறப்ப மைனஸ் 270 டிகிரின்ற மாதிரி வரும். ஓகேவா, ஸோ அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போது இதை நான் சேம் அதே போல் அந்த 270/5.5 அந்த இதுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதை 11/2ன்னு போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 49 1/11. ஓகேவா, இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் வந்து அது எத்தனை மினிட்க்கு ஏற்பட்டிருக்கும்னா 12 49 1 அதாவது 12 தாண்டி 49 minutes 1/11க்கு அது ரெண்டாவது தடவை ரைட் ஆங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ரைட் ஆங்கிள் அது எந்த டைமில் மேக் பண்ணுது? 16 4/11 மினிட்ல. அடுத்த ரைட் ஆங்கிள் ரெண்டாவது ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிற டைம் 49 minute 1/11 டைமில். அப்போது இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு டைம் இன்டர்வல் இருக்குது இல்லையா, அந்த டைம் இன்டர்வலில் தான் அடுத்தடுத்த ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுங்கிறது தான் இங்கே மீனிங். ஸோ ஃபஸ்ட் இதுக்கும் செகண்ட் இதுக்கும் இருக்க டைம் இன்டர்வல். இப்போ இந்த சேம் டைம் இன்டர்வலில் அடுத்து மூணாவது ஃபார்ம் ஆகும், மூணாவது ரைட் ஆங்கிள். அடுத்து அதே டைம் இன்டர்வலில் நாலாவது. அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டைம் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ நான் மைனஸ் பண்ணணும். அதாவது 49 1/11 மைனஸ் 16 4/11. ஸோ இப்போ நான் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 360/11 கிடைக்கும். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சு பாருங்கள், 360/11 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த 360/11ங்கிறது தான் இந்த ரெண்டு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நடுவில் இருக்க டைம் இன்டர்வல். ஸோ அப்போ அடுத்து இதே 360/11 மினிட்க்கு அடுத்த ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். அடுத்த 360/11 மினிட்க்கு நாலாவது ஃபார்ம் ஆகும். புரியுதா? இப்படியே போயிட்டுருக்கும் அந்த ப்ராசஸ். அப்போது ஃபஸ்ட்டு 12 ஹவருக்கு வந்து எத்தனை மினிட்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நடுவில் இருக்க அந்த டைம் இன்டர்வல் என்னது? 360/11. ஓகேவா, இப்போது நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 12 ஹவருக்கு அப்போ எத்தனை ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த 12 ஹவரை இதால் நான் டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு மொத்தம் எத்தனை தடவை இந்த ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுன்றது கிடைக்குமா? ஸோ இங்கே வந்து நான் மினிட்டில் தானே இதை வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த 12 ஹவரையும் நான் மினிட்க்கு மாற்றணும். அப்போது 12 × 60. ஓகேவா, பை 12 × 6. ஏன்னா இது மினிட்ஸில் இருக்குது. ஸோ இதையும் நான் மினிட்ஸ்க்கு மாற்றிக்கிறேன். 12 ஹவருக்கு எத்தனை தடவை ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுன்றதை கண்டுபிடிக்க அந்த 12 ஹவருக்கு எத்தனை மினிட்னு அதை மினிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த மினிட்டால் டிவைட் பண்ணிட்டேன்னா அது எத்தனை தடவை அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிரும். ஓகேவா, அப்போது இது இங்கே 360/11. ஸோ இப்போது இந்த இடத்துல இது ரெசிப்ரோக்கலாகி எப்படி இருக்கும்? மேலே வந்துடும். ஸோ 12 × 60 × 11/360 கேன்சல் பண்ணால் 6, இது 2 இஸ் ஈக்குவல் டு 22. அப்போது இப்போ நான் எடுத்துக்கிட்டது 12 ஹவரில்
இந்த இன்டர்வலால் டிவைட் பண்ணிட்டேன்னா எத்தனை தடவை ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுன்றது எனக்கு கிடைக்குமா? ஸோ அப்போது 12 ஹவருக்கு எத்தனை தடவை ஃபார்ம் ஆகுது? 22 டைம்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போது இன்னொரு 12 ஹவர் 24னா இன்னொரு 12, அப்போ என்னது இன்னொரு 22, அப்போ ஆட் பண்ணால் 44. புரிஞ்சுதா? அப்போ ஆன்சர் என்னது 44. 48 போட்டுறக்கூடாது, ஏன்னா ஒரு ஹவருக்கு 2 தடவை ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறனால 24 ஹவர்ஸ்க்கு இன்டூ 2ன்னு டேரெக்டாக போட்டுறக்கூடாது. இது அந்த சேஞ்சஸ் வந்து அந்த இன்டர்வல் டைம் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மாறுறப்போ கொஞ்சம் அந்த எக்ஸாக்டாக 22 எல்லா டைமுக்கும் 2 தடவை வராது, சில இடத்துல ஒரு தடவை தான் வரும் ரைட் ஆங்கிள், 1 ஹவருக்கு ஒரு தடவை தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். புரிஞ்சுதா? ஸோ இப்போ ஒரு ஹவருக்கு 2 தடவை ஃபார்ம் ஆகுது அப்படின்னோடனே 24 ஹவருக்கு இன்டூ 2ன்னு டேரெக்டாக போட்டுறக்கூடாது, ஏன்னா இந்த டைம் இன்டர்வல் வர்றப்போ கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். சில டைமில் வந்து 2 தடவை ஃபார்ம் ஆகாமல் ரைட் ஆங்கிள் அந்த 1 ஹவரில் ஒரு தடவை தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி லைட் சேஞ்சஸ் வரும். அதனால தான் நமக்கு 12 ஹவருக்கு 24 வர்றதுக்கு பதிலாக 22 வந்திருக்குது. அப்போ 24க்கு இன்னொரு 22, ஸோ மொத்தமாக 44. புரிஞ்சுதா? இந்த ஆன்சர் வந்து நீங்கள் மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா இதில் சேஞ்சஸ் வரப்போகிறது கிடையாது. ரைட் ஆங்கிள்ங்கிறது எப்பயுமே இதுதான் ஆன்சர், இதுக்கு 44 தான் ஆன்சர். ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கலாம், பட் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அந்த ஆன்சர் வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் உட்காந்து எக்ஸாமில் உட்காந்து இவ்வளோ சால்வ் பண்ணி தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எப்பயுமே மாறாத ஒரு வேல்யூ. ரைட் ஆங்கிள்ங்கிறது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு 44 டைம்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு சேஞ்ச் ஆகாத ஒரு ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த 44 நீங்கள் மெமரி கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் 44. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். What is the time of the mirror image of a clock when the original time is 8 minutes past 12? அதாவது இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரிஜினல் டைம் கொடுத்துட்டாங்க. ஒரிஜினல் டைம் 8 minutes past 12னா 12 ஆகி 8 நிமிஷம் ஆகிருக்கு. 12 ஆகி 8 நிமிஷம்னா 12:08, அதுதான் டைம். ஒரிஜினல் டைம் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட மிரர் இமேஜில் அது என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இமேஜ் நார்மல் இமேஜ் வரைய ட்ரை பண்ணலாம். சின்ன மூளை எங்கே இருக்கும்? அதாவது மினிட் ஹேண்ட் வந்து 8 நிமிஷத்தில் இருக்குமா? இங்கே இருக்கும். அப்போது 8 நிமிஷத்தில் இருக்கும். இது 12 கொஞ்சம் தாண்டி இருக்கும் ஹவர் ஹேண்ட். ஓகேவா? அப்போது இதில் வந்து நீங்கள் மினிட் ஹேண்டை வரைஞ்சிட்டாலே நீங்கள் எந்த இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? பின்னாடி இருக்கிறது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆன்சர் இருக்குது. மினிட்டோட இது வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் மிரர் இமேஜில் எப்படி இருக்கும்? இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது, அப்போ இங்கே நான் போடுறப்போ அது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஓகேவா? அப்போ நான் இங்கே எங்கே வரும்? எனக்கு 10க்கு இந்த இடத்துல வருமா? 10 தாண்டி 2 நிமிஷம். அங்கே 8னா இங்கே 10 தாண்டி 2 நிமிஷம் எக்ஸாக்டாக. இங்கே அங்கே வந்து 8ன்னு இருக்குது. இப்போது இங்கே 10 தாண்டி இந்த இடத்துல எனக்கு இருக்கும். ஓகேவா? இப்போது அது எந்த மினிட்டாக இருக்கும்? 10னா 50, அதை தாண்டி 2னா 52. அப்போ ஆப்ஷனில் எனக்கு 52 எத்தனை இருக்குது? இங்கே ஏவும் இருக்குது, டியும் 52 இருக்குது. ஸோ அப்போது ஏக்கு வந்து 11 இருக்குது, டிக்கு 6ன்னு இருக்குது. இந்த முள் இப்படி வர சான்ஸ் இருக்கா? மிரர் இமேஜில் இது இப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? சான்ஸ் இல்லை. வாட்டர் இமேஜில் தான் தலைகீழாக வரும், மிரர் இமேஜில் தலைகீழாக வராது. ஸோ அது 6 வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ என்னோட ஆன்சர் ஏ. புரிஞ்சுதா? ஆன்சர் என்னது? 11:52. ஒரு இதை வச்சே நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஏன்னா மினிட்ஸ் வந்து பின்னாடி மாறி மாறி தானே இருக்குது ஆப்ஷனில். ஸோ 2 ஆப்ஷன் எனக்கு அப்படி சூஸ் ஆச்சு. 52 தான் எனக்கு மினிட்னு தெரிஞ்சிருச்சு மிரர் இமேஜ் படி பார்த்தா. இங்கே 8 இருக்குதுன்னா இங்கே 12 தாண்டினா 52. ஸோ அப்போ மிரர் இமேஜ் படி நான் பார்க்குறப்போ எனக்கு மினிட் வந்து 52 தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அதை நான் எப்படி ஈஸியாக எலிமினேட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். 6 வர்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ என்னோட ஆன்சர் ஏ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். அட் வாட் டைம் பிட்வீன் 5 and 6 o'clock do the hands of a clock coincide? அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 5லேருந்து 6 மணி ஆகுறதுக்குள்ள எந்த டைமில் வந்து கோயின்சைட்னா 1 மேலே 1, அதாவது மினிட் ஹேண்ட் அவர் ஹேண்டும் ஒரே இடத்துல இருக்கிறது, எந்த மினிட்ல அப்படி ஆகும்? அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 2 ஒரே இதுனா கோயின்சைட் என்ன? இப்படி பெரிய முள்ளும் சின்ன முள்ளும் 1. அப்போ இதில் டிகிரி என்னது? 0. 2 1 மேலே 1 இருக்கிறப்போ 0. கோயின்சைட்னா இதுதான் அதுக்கு மீனிங். 5லேருந்து 6 ஆகிறக்குள்ள எந்த மினிட்ல இந்த மாதிரி, அதாவது 5க்கும் 6க்கும் நடுவில் எந்த இடத்துல 2ம் ஒரே இடத்துல நிற்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 5லேருந்து 6 மணி ஆகிறதுக்குள்ள எந்த இடத்துல? ஏன் நான் இது ரெண்டுக்கும் நடுவில் தான் வரப்போகுதுன்னா கண்டிப்பாக சின்ன முள் எங்கே இருக்கும்? 5 to 6க்கு நடுவில் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். அப்போது பெரிய முள்ளும் அந்த இதுக்கும் இந்த 2க்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல தான் இது 2ம் கோயின்சைட் ஆகும். புரியுதா? ஓகேவா? அதாவது ஃபஸ்ட் இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு சென்டென்ஸ், அது என்ன மீனிங்னு நம்ம பார்த்துடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 55 minutes spaces are gained by
மினிட் ஹேண்ட் இன் 60 மினிட். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 60 மினிட்டில் வந்து மினிட் ஹேண்ட் எவ்வளோ போயிருக்கும், எத்தனை ஸ்பேஸ். ஸ்பேஸ்னால் இங்கே என்ன மீனிங்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, ஒரு செகண்டுக்கு நவல்றதா ஒரு ஸ்பேஸ், 2 ஸ்பேஸ், 3 ஸ்பேஸ் அந்த மாதிரி. அப்போது 60 நிமிஷத்துக்கு மினிட் ஹேண்ட் வந்து எத்தனை ஸ்பேஸ், ஒரு ஃபுல் ரொட்டேட் போயிருக்கும். அப்போது 60 ஸ்பேஸ் போயிருக்கும். ஓகேவா. அடுத்து ஹவர் ஹேண்ட் எத்தனை போயிருக்கும், 5 ஸ்பேஸ் தான் போயிருக்கும். அது 5 தானே ஒரு ஹவருக்கு. 60 மினிட்க்கு ஹவர் ஹேண்ட் 5 ஸ்பேஸ் தான் போயிருக்கும். இங்கே கெயின்ங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போது என்கிட்ட 10 ரூபா இருக்குது, உங்ககிட்ட 8 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்களை விட என்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 2 ரூபா. அப்போ நான் உங்களை விட 2 ரூபீஸ் கெயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அதுதான் மீனிங். உங்களை விட என்கிட்ட எவ்வளோ அதிகமாக இருக்குன்றது தான் மீனிங். ஓகேவா. ஸோ அப்போது இங்கே வந்து எவ்வளோ கெயின் ஆகிருக்குது, இது 5 ஸ்பேஸ் தான் போயிருக்கு, இது 60 ஸ்பேஸ் போயிடுச்சு. அப்போது 55 ஸ்பேஸ் வந்து கெயின் ஆகிருக்கு. எப்போது 60 மினிட்டில். 60 மினிட்க்கு இது எவ்வளோ கெயின் பண்ணியிருக்குதுன்னா 55 ஸ்பேஸ். ஓகேவா. புரியுதா. ஸ்பேஸுங்கிறது நான் அந்த கேப்பை தான் நம்ம ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இது தான் இதுக்கான மீனிங். இது தான் புரியுதா. 60 மினிட்டில் வந்து அது 60 ஸ்பேஸ் போயிடும். ஹவர் ஹேண்ட் வந்து 5 ஸ்பேஸ் தான் போகும். ஸோ அப்போ அது ரெண்டுக்கு நடுவில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸ். இதை விட இது எவ்வளோ அதிகமாக இருக்குது, 55 ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. அதை தான் கெயின்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதை இப்போ வச்சுக்கலாம். இப்போது இந்த சம்மில் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 5 to 6க்கு நடுவில் தான் நம்மளுக்கு எப்போ அது கோயின்சைட் ஆக போகுதுன்னு. ஓகேவா. அப்போது இந்த 6 மினிட் இந்த ஹவர் இருக்கிற இடத்துக்கு நேராக அந்த 5 to 6ங்கிற அந்த எந்த ஹவர்னு எனக்கு தெரியாது, அதனால் அந்த தான் நான் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா. அடுத்து இங்கே வந்து அது எப்போ நடக்கும் அப்படின்னா மினிட் ஹேண்ட் எவ்வளோ தாண்டினதுக்கப்புறம். எப்படியும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் அது கோயின்சைட் ஆக போகுதுன்னு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, எப்படியும் 5க்கும் 6க்கும் நடுவில் தான் இந்த கோயின்சிடென்ஸ் நடக்க போகுது அப்படின்னு. அப்போது மினிட் ஹேண்ட் எவ்வளோ மினிட்ஸை தாண்டி இருக்கும், இங்கே வர 5, 10, 15, 20, 25 மினிட்ஸ் தாண்டி 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்க போகுது. ஸோ அப்போ நான் இங்கே 25 போட்டுக்கிறேன். ஓகேவா. இப்போ இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இன்ட்டு 55 இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 25. ஓகே புரிஞ்சுதா. ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை நான் எழுதிக்கிறேன். 60 மினிட்க்கு அது எத்தனை ஸ்பேஸ் கெயின் பண்ணியிருக்குன்ற அந்த சென்டென்ஸ் எழுதிக்கிறோம். அடுத்து மினிட்க்கு நேராக அந்த இது எந்த டைமில் நடக்க போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஸோ அந்த இடத்த நான் எக்ஸை இதுக்கு நேராக போடணும். அண்ட் அது கண்டிப்பாக அந்த 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நடக்க போகிறனால நான் இங்கே அந்த 25 போட்டேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நான் சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 3/11 கிடைக்கும். அப்போ இதுக்கு மீனிங் என்னென்னா 5 பாஸ்ட் 5 இப்படி தான் எழுதணும். ஆன்சரை வந்து பாஸ்ட் 5, அதாவது 5ஐ தாண்டி 27 5 மணி ஆகி 27 நிமிஷம் 3/11 அந்த டைம் அப்போது எனக்கு இந்த சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் கோயின்சைட் ஆக போகுது. அதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா. Okay, next sum. When the minute hand of a clock covers a distance of 1 hour 30 minutes, then the angular distance covered by it is என்னன்னு கேட்குறாங்க. அதாவது மினிட் ஹேண்ட் வந்து 1.5 மணி நேரம் போகிறப்போ அது எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், 1 ஹவருக்கு எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சிருக்குமா மினிட் ஹேண்ட். அப்போது 1 ஹவருக்கு 360 டிகிரி. அடுத்து ½ அன் ஹவருக்கு இதில் பாதி டிகிரி தானே, அப்போது இதில் பாதினா 180 டிகிரி. ஸோ ஆன்சர் 540 டிகிரி. புரிஞ்சா. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா. 1 hour 30 மினிட்ஸ்னா 1 ஹவருக்கு அது 360 டிகிரி போகும், ½ அன் ஹவருக்கு 180 டிகிரி போகும். ஸோ 1.5 ஹவர்ஸ்க்கு 540 டிகிரி. ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கிளாக் க்ளோசஸ் 5 minutes every hour. If it is set correctly at 12 PM, what time will it show at 6 PM? அதாவது இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கிளாக் க்ளோசஸ் 5 minutes every hourனா ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அது 5 நிமிஷம் குறைச்சி வருது. அதாவது 60 நிமிஷம் போகிறதுக்கு பதிலாக 55 நிமிஷம் தான் அது போகும். அதுதான் 5 minutes லாஸ்னால் அதுதான் அதுக்கு மீனிங். அப்போது இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12 மணி 12 PMக்கு அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சிடுறாங்க. ஆனாலும் அது என்னாகும், 1 ஹவருக்கு 5 நிமிஷம் குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா. அப்படி குறைஞ்சிச்சின்னா 6 மணிக்கு அது என்ன டைம் காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ வந்து 12 மணிக்கு அது கரெக்டாக இருக்குது, 12 PMக்கு அது கரெக்டாக இருக்குது. 1 ஹவர் கழித்து ஆக்சுவலாக அது என்ன காட்டணும், கரெக்ட் டைமாக இருந்தால் அது என்ன காட்டணும், 1ன்னு காட்டணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன காட்டும், 5 minutes அது ஸ்லோவாக போகுது. அப்போது 12.55 தான் காட்டும். அடுத்த 1 ஹவருக்கு அது என்ன ஆகும், இங்கே கரெக்டாக இருந்தால் அது 2ன்னு காட்டணும். ஆனால் நம்மளுக்கு 5 minutes குறையிறதுனால அடுத்து என்ன காட்டும், 1.15 காட்டும். ஓகேவா. ஸோ அப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அது 5 குறையுது. அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 5 நிமிஷம் குறையுது. அப்போது
12க்கும் 6க்கும் நடுவில் எத்தனை மணி நேரம் இருக்குது? 6 மணி நேரம் இருக்குது. அப்போது 1 மணி நேரத்துக்கு 5னா 6 மணி நேரத்துக்கு 6 × 5 30 மினிட்ஸ் குறையும். அப்போது 6 மணிக்கு பதிலாக அது என்ன காட்டும்? 30 நிமிஷம் கம்மியாக காட்டும் இல்லையா? 6லேருந்து 6 மணி காட்டுறதுக்கு பதிலாக அப்போ அது என்ன காட்டும்? 6ல் 30 மினிட்ஸை மைனஸ் பண்ணால் 5:30 PM தான் நமக்கு காட்டும். புரிஞ்சுதா? இப்போ இதுவே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது 5 மினிட்ஸ் அதிகமாக காட்டுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருந்தால் அப்போ என்ன பண்ணும்? 1 ஹவருக்கு 5னா 6 ஹவருக்கு 6 × 5 30 மினிட்ஸ் அதிகமாக காட்டுதுன்னா அப்போ அது 6 மணி நேரத்துக்கு பதிலாக என்ன காட்டும்? 6:30ன்னு காட்டும். புரியுதா? அது வந்து கிளாக் லூசஸ்னால் கம்மியாக ஓடுது அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும், அதிகமாக போகுதுன்னா ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இந்த கிளாக் சம்ஸை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.